அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சண்டே பெட் மார்க்கெட் போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பேர்ட் வாங்கியிருக்கோன்றதை பார்க்கணுன்னா கடைசி வரை வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த கேஜ் வந்து 550 தான் சொன்னாங்க. பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கேட்டு வாங்கும்போது 500க்கே கேட்டு வாங்கலாம். இங்கே 600 550க்கெலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த கேஜே என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் என் வீட்டில் இருக்க எல்லா கேஜுமே வந்து என் ஹஸ்பண்டே மேக் பண்ணது தான். அப்படியே இங்கே சண்டே பெட் மார்க்கெட் வரை வந்துட்டோன்னு என் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு தேவையான சில திங்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே வாங்கிட்டு அப்படியே பெட் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோம். போகிற வழியெல்லாம் ஒரே கேஜாகவே வச்சுருந்தாங்க. இங்கே கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலுமே வந்து கேஜ் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்களாம். இந்த மாதிரி ட்ரே வச்சது, ட்ரே வைக்காது, இந்த மாதிரி 3 லேயராகவே இந்த மாதிரி கேஜ் வச்சுருந்தாங்க. கேஜ் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்க, பால்கனியில் வச்சு வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கீழே ட்ரே வச்சது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட் அவ்வளோவா கீழே சிந்தாது. சூப்பராக வச்சுருந்தாங்க. கம்மி ப்ரைஸாகவும் வச்சுருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அங்கே கேட்டு விசாரிச்சு பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வச்சுருந்தாங்க கேஜெல்லாம். நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ் வாங்கலான்றதுக்காக உள்ளே போயாச்சு. இன்றைக்கி என்ன பேர்ட்ஸ் வாங்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் டைமண்ட் டவ் வந்து நாங்கள் 2 மேல் நினச்சி 2 ஃபீமேல் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து கடைசி 2 பேர் ஆகி மறுபடியும் ஒரு சிக்கே வச்சிருச்சு. இப்போ நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு போன 2 ஃபீமேலுக்கு வந்து இப்போ மேல் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி எல்லா பெட் ஷாப்லேயும் வந்து கேட் தான் நிறையா இருந்துச்சு. இந்த கேட்லாம் 5K வாங்கணுன்னா நீங்கள் போய் அங்கே போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா சண்டே பெட் மார்க்கெட் நேராகவே போனீங்கன்னா அங்கேயும் இதே ரேட்டில் கிடைக்கும், இதை விட கம்மியாகவும் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஃபின்ச்சஸ்ஸு, ஜாவா ஃபின்ச்சஸ்ன்னு நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது பேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். டைமண்ட் டவ் வேறு என்ன வாங்கலான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஷாப் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் என்னென்ன இருக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி வான்கோழி, வாத்து இதெல்லாம் வந்து வாங்கணுன்னா இந்த ஷாப்பில் போய் கண்டிப்பாக வாங்குங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹெவி வெயிட்டில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்குனே வான்கோழி, வாத்தெல்லாம் வாங்குவாங்க. அவங்களாம் வந்து இங்கே வந்து வாங்குறாங்க. சில பேர் தோப்பு வச்சுருக்காங்கன்னு குட்டி குட்டியாக வாங்கிட்டு போய் வளர்க்குறதுக்காகவும் வாங்கியிருந்தாங்க. இந்த சன் கண்ணூர் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது 2மே DNA போட்டு பேருன்னு சொல்லியிருந்தாங்க. மேலே இருக்க காக்டெயில்லாம் வந்து இப்போ தான் வந்து சேலுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். எல்லாமே மேல் ஃபீமேல்னு கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. ஆதமுக்கு தான் இந்த பப்பியை பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. பப்பி வப்பு வப்புன்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். அவனுக்கு வந்து பயமே இல்லை. கேஜுக்குள்ளெல்லாம் கை விட்டுட்டு இருந்தான். எங்களுக்கு தான் பயமாக இருந்துச்சு, உள்ளேருந்து கடிச்சு வச்சுருமோன்னு. புறாவில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. புறாலையுமே சிக்கிலேருந்து கொஞ்சம் பெருசு, அதை விட பெருசுன்னு வச்சுருக்காங்க. நீங்கள் சிக்காவும் வாங்கி இருந்தாலும் வளர்க்கலாம் போல். இங்கே லவ் பேர்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். மேலே இருக்க காக்டெயில்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு காக்டெயில் நாங்கள் வாங்கியிருந்தோம், ஃபீமேல் அந்த காக்டெயில். ஏன்னா எங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து மேல் இருக்குது, அதுக்காக ஒரு பேர் பண்ணலான்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஃபீமேல் வாங்கியிருந்தோம். இதில் எது ஆக்டிவாக இருக்குதுன்னு என் ஹஸ்பண்ட் செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பார்த்ததுமே இதாக பிடிச்சிருந்துச்சி. இருந்தாலும் எதெல்லாம் ஆக்டிவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு காக்டெயில் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். இது பக்கத்தில் இருக்க இந்த லாரி கிட் வந்து 50,000. இது வந்து செம்ம ஆக்டிவாக இருந்துச்சு. நம்ம விசில் அடித்தா திருப்பி விசில் அடிக்குது, டான்ஸ் ஆடுது, ஒரு மாதிரி பயங்கர ஆக்டிவாக இருந்துச்சு. அதுவும் லவ் பேர்ட்ஸ் வாங்கலான்னு சொல்லி தான் நாங்கள் லவ் பேர்ட்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து டைமண்ட் டவ் தான் 2 மேல் வாங்கியிருக்கோம். இப்போது 2 ஃபீமேலுக்காக எப்பயும் போல் அவங்க கேஜில் போட்டு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதோடு நம்ம ஒரு காக்டெயில் வாங்கலான்னு அதுலேருந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒயிட் கலர் காக்டெயில்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்க. ஹேண்ட் ஃபீடிங் கண்ணூருமே அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு காக்டெயில் பார்த்து வச்சுருந்தோம் சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து முள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த காக்டெயில் தான் சூஸ் பண்ணி நாங்கள் வாங்கியிருந்தோம். ஃபைனலாக நாங்கள் வாங்கினது வந்து ஒரு ஃபீமேல் காக்டெயிலு, 2 மேலில் வந்து டைமண்ட் டவ்வும் 2 ஃபீமேல் லவ் பேர்ட்ஸும் வாங்கியிருந்தோம்.
சண்டே பெட் மார்க்கெட்லேயே வந்து பேர்ட்ஸுக்கு, டாக்கு, கேட்டுக்குன்னு எல்லா ஃபுட் வெரைட்டியுமே அங்கேயே கிடைக்கும். நாங்கள் வந்து கட்டில் போன் காலி ஆயிடுச்சுன்னு அங்கே கட்டில் போன் வாங்கிட்டு இன்னொரு பெட் ஷாப் போயிட்டு ஃபின்ச்சஸ் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி பேர்ட்ஸ் ரிலேட்டடாக வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.